ஸோ ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு எரர் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பப்போலாம் உங்களுக்கு எரர் வருதோ ஃபஸ்ட்டு அந்த எரரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதில் வந்து என்ன மாதிரி எரர் வருது, எதுக்காக எரர் வருது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக எந்த எரராக இருந்தாலுமே, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே அவங்க லைன் நம்பர்ஸ் கண்டிப்பாக மென்ஷன்டு. அது ஜாவாவாக இருந்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் PHP இருந்தாலும் சரி, அவங்க வந்து கண்டிப்பாக எந்த எரராக இருந்தாலும் லைன் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த கேரக்டர் நம்பர் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 17:25 அப்படின்னா 17th லைனில் 25th கேரக்டரில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜிலுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த எரர் வந்தாலுமே அந்த எரரை வந்து நீங்கள் எந்த லைனில் வந்திருக்கு, அந்த எரருக்கான சேம் லைன் அதானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த லைன் வந்து வேறு எங்கேயாவது எரர் வந்திருக்கும், பட் வந்து ஆனால் அது அந்த லைனில் வந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஹவவர் இட் இஸ் கரெக்ட். ஆனால் நம்ம வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஒன்ஸ் அதை பார்த்ததுக்கப்புறம் எந்த ரீசனால எரர் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு அரேவை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4, பட் ஆனால் உங்களுக்கு வந்திருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே இண்டெக்ஸ் அவுட் ஓப்பன் எக்ஸப்ஷன் எரர் வரும் நேச்சுரலாக எல்லா லாங்குவேஜஸ்லுமே. ஸோ அப்படிங்கும்போது அந்த இண்டெக்ஸ் அவுட் ஓப்பன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு லைன் நம்பர் 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 2லையோ இல்லை லைன் நம்பர் 1லையோ இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் செக் பண்ணுறது லைன் நம்பர் 2ல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் எரர் வரும்போது லைன் நம்பர் 5 தான் வரும், பட் ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது லைன் நம்பர் 2 தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் சினாரியோ. ஸோ எப்போவுமே எரர் வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எந்த லைனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் அதுவுமே பண்ண முடியல, உங்களால் ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன எரர் வந்திருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படியே கொண்டு போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணிடுங்க. 95% நீங்கள் என்ன எரர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர்லாம் நம்ம டெவலப் பண்ண போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95% ஆஃப் த எரர்ஸ் வாட் எவர் வி ஆர் ஃபேஸிங் இன் த டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாத்துக்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக கூகுளில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த எரராக இருந்தாலுமே இருக்கும். ரொம்ப ரேராக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்காது. அதுவும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரீசெண்ட் ரொம்ப புதுசான சாஃப்ட்வேர்ஸ், அதாவது அது எங்கேயுமே யூஸ் பண்ணல, ஏதோ அது ஒரு தனி ஒருத்தர் டெவலப் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்காது. மற்றபடி நீங்கள் ஜாவா இருந்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் போனாலும் 95% நீங்கள் என்ன எரர் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த எரரை யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இல்லாத எரரே கிடையாது. அப்படியே ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே ப்ராப்பராக என்னென்ன இது ரிமூவ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எரர் கோர் பார்ட் ஆஃப் த எரர் அப்படியே 2 லைன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் கூகுளில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே 95% கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் வரல அப்படின்னா அது மேபி நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த கண்டென்ட்டோட ஃபார்மெட் அப்படிங்கிறது தப்பாக இருக்குமே தவிர மற்றபடி கூகுளில் வந்து சொல்யூஷன் இல்லாத எரரே கிடையாது. ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் இல்லாத எரரே கிடையாது. ஃபைன். ஸோ பட் சம்டைம்ஸ் எரர் வந்துச்சு, ஆனால் அது என்ன எரர் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் எங்கே எப்படி எதனால் வருது அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா பிரேக் பாயிண்ட், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜிலுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. 5th லைனில் எரர் வருது, ஆனால் எதனால் எரர் வருது, ஏன் எரர் வருது அப்படிங்கிறதே தெரியல. பட் அந்த இடத்துல தான் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th லைன்லேருந்து 10th லைன் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்கள் பிரேக் பாயிண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு லைனாக மூவ் பண்ணிக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜிலுமே இருக்குது. இதுக்கு வந்து டீபக்கிங் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த பிரேக் பாயிண்ட்டை நீங்கள் வந்து 1 by 1 எனேபிள் பண்ணணும். இப்போ இது வந்து 1 by 1 எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ எப்படி போகுதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேரியபிளை நீங்கள் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் லைன் நம்பர் 9 வரைக்கும் இருக்குது. 10th லைன் வரும்போது அது வந்து சம்டைம்ஸ் அன்டிஃபைண்டாவோ அல்லது ஏதோ சினாரியோவாக மாறுது. அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், எதனால் இந்த எரர் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜஸுமே பிரேக் பாயிண்ட் இல்லாத லாங்குவேஜஸே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வர மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே அவங்க பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மோரோவர் அந்த ஐடி இருக்குல்ல, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், லைக் அந்த எடிட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா எடிட்டர்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளக்இன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கு VS கோட்லலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜிலையும் இல்லை எக்லிப்ஸ்லேயும் இருக்குது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் த பைத்தான். எனக்கு தெரிஞ்சிருக்கு பைத்தான்லையும் VS கோடில் அந்த பிளக்இன் இருக்கும், பிரேக் பாயிண்ட் பிளக்இன் இருக்குது. ஸோ VS கோடில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜுமே பிளக்இன் இருக்குது பிரேக் பாயிண்ட் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஸ்பெசிஃபிக்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு லைனால செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த டைமில் பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பிரேக் பாயிண்ட்டை நீங்கள் டைனமிக்காக வச்சுட்டு அது நீங்கள் எங்கே ஃப்ளோ போகுதோ
அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.